யாரு பாப்ப நீ தெரிஞ்சு எந்த காலிப்பைய அவரா வரட்டும் அவரை வச்சுக்கிறேன். என்னப்பா எனக்கு என்ன உட்காந்துருக்கேன்? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னமா அப்படி வந்திருக்கேன்? ஏன் அப்படி வந்திருக்கேன்? எங்கம்மா போறேன்? என்னமா பண்ண போறேன்? ஓய் சரி அப்படி கேளுங்க, கேட்டாதானே சொல்ல முடியும். நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். நான் என்ன பைத்தியமா? என்னது மலைமாடா? ஏங்க உங்க ஊர்ல மலைமாடி பிள்ளாதே வருமா? எவ்வளவு அழகா மேக்கப் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு உட்காந்து உங்களை பாக்குறதுக்காக அப்படியே டிசைன் டிசைனா பொட்டு வச்சு என்னது பூம்பூ மாடா? உங்க கண்ணுக்கு நான் அப்படி தெரியலண்ணே. ஏன் நிசமா சொல்லியா? அப்போ உங்க கண்ணுக்கு நான் அப்படி தெரியலண்ணா? அப்ப நீ ஒரு பொம்பளை பிள்ளையா நினைக்க மாட்டேன். இப்படிலாம் பேசுறீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. சரித்தே ஹலோ நீங்க கேக்குறீங்களா? அப்புறம் நான் சொல்லிடுவேன். எதுக்குன்னு சொல்றீங்க? இப்ப கேக்குறீங்க அப்புறம் உள்ள வாங்க. சொல்லுப்பா. அப்படி வாய்க்காத கேளுங்க. வாயில என்ன வச்சிருக்கீங்க? ஆளு மண்டையலைய பாருங்க. எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? சொல்லுமா. எனக்கு வெக்கமா வருது. என்ன வெக்கமா வருதாம்னே? ஏன் நான் பாவடை தூக்கிட்டு மொத்த மூண நீ பிரிஷோ பாத்துட்டு போக. என்னை அப்படிப்பட்ட புள்ளைய நினைச்சியா நீ? வெளுத்து போட்டுறேன் பாத்துக்க. ஏங்க நான் எது தெரியுமா வந்தேன்? சொல்லுமா. நான் எதுக்கு வந்தேனா? தெரியும். நான் எதுக்கு வந்தேனா? எங்க இல்லங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? வந்தேன்னா தெரியுமா? ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வெப்பமா வருது. நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே. எனக்கு அச்சம் மடம் நானும் பைப்பெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க பயிர்ப்புங்க. ஏன் என்ன பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியல? எனக்கு பொம்பளை பிள்ளைக்கு இருக்க வேண்டியது எல்லாமே இருக்குல்ல. நல்லா கொட்டி அடிச்சுட்டேன். அப்படி இருக்குல்லங்க. எங்க நான் பொம்பளை பிள்ளைங்க ஒத்துக்கங்க. நான் பொம்பளை பிள்ளை. நான் எதுக்கு வந்தேன்னா நானு காவலுக்கு வந்தேன். அது வந்து நீங்க பேசுறப்ப கேக்குது. நான் வந்து காவலுக்கு வந்தேன். காவலுக்கு நான் மட்டும் வந்தா போதுமா? எங்க அம்மா ஏய் மண்டையா பொளந்துருவேன். நீங்க 3000 ரூபாய்க்கு எங்க அம்மாவை சேர்த்து கூட்டு வரேன்னு நினைக்கிறேன். நீ எங்க அம்மானா எங்க அம்மா கிடையாது. வள்ளி நாய்க்கு இருக்காங்கல்ல அவங்க வரணும். அவங்க வந்த பின்னாடி இன்னும் ஒரே ஒருத்தி இருக்கா. அவ யார் தெரியுமா? அவதான் என்னோட உயிர் 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 தோழி. நான் வந்து அம்மாவுக்கு உயிர் தோழி. எனக்கு வந்து அவ உயிர் தோழி. நானும் அவன் எப்படி தெரியுமா இருப்போம்? இப்படி இருப்போம். பிரிக்கவே முடியாது. இப்ப கூட நான் எப்படி தெரியுமா பிரிச்சு விட்டுட்டு வந்தேன்? அடி இருடி இப்படி வச்சு விட்டு வந்தேன். அவர் இல்லங்க. அவள் அப்படி இருடி இப்படி பின்னாடியே வந்துருவா. பேசாம இருடி அப்படி சொல்லி உள்ள உட்கார வச்சுட்டு வந்தேன். அப்படிப்பட்டவ அவ அழகு அவ்வளவு அழகா இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். எனக்கு நீங்க எப்படிலாம் பேசவும் எனக்கு அப்படியே குச்சி குச்சுமா வருது. எப்படி தெரியுமா குச்சி வருது? சொல்லிடவா? குச்சோ மிகுந்த பொண்ணு கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு மண்ண மட்டும் பார்க்கும் பொண்ணு நானு. குச்சோ மிகுந்த பொண்ணு கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு மண்ண மட்டும் பார்க்கும் பொண்ணு நானு. கொள்ளத்தில் போயிட்டையிலே கொண்டு என்ன பார்த்து
என்ன பாருங்க அங்க அங்க யார கட்டி பாத்துட்டீங்க இப்படிப்பட்ட புள்ள நானு இப்படிப்பட்ட புள்ளைய நீங்க எப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க சரி நல்லா இருந்து போது நிலா பாத்துருக்கீங்களா நிலா சந்தா மாமா பாத்துருக்கீங்களா எப்படி இருப்பாரு வட்டமா வெள்ளையா வெள்ளையா வட்டமா அழகா இருப்பாரா இல்லையா அந்த நிலா கூட்டிட்டு வந்து என்னோட தோழி பக்கத்துல நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க அவளோட அழக பார்த்து இந்த நிலாவே அந்த மேக கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குமா அந்த அளவுக்கு அழகு நான் அழகு அப்படிப்பட்ட அழகு இவளை பிரம்மன் படைச்சாரா இல்ல என்ன பண்ணாருன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு அழகு பேரழகு அவளை பார்த்தீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க கவுச்சியா ஏன் எப்படி அப்படிலாம் சொல்ல வரட்டும் வரட்டும் வர விட்டு நீ மயக்கம் போடல வர நான் போயிட்டு அவளை கூப்பிடுறேன் அடியே பாடி கூப்பிடக்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை ஆமா சரி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேத்து வந்து வியாழக்கிழமை அதனால வந்து நந்தவனத்துக்கு போகணும் ஆடணும் பாடணும் சந்தோஷமா இருக்கணும் அதாவது வந்து குப்பிரிக்க நான் வந்துட்டேன் ஆமா நான் எப்பவும் குப்பிரிக்கா அப்படியா அடுத்தது வந்து மல்லாக்கா ஆமா அடியா மல்லாக்கா ஊரை கெடுத்தவளே உலகத்தை கெடுத்தவளே நாட்டை கெடுத்தவளே அதுதான் நானும் சொல்றேன் நான் ஓமேல கோவத்துல இருக்க கட்டு கோவத்துல ஓடி போயிரு ஆளு மூஞ்சி மோகனை பாரு எதுக்கு எங்க நீ போன என்ன விட்டுட்டு நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா ஆச்சிட்டியா ஏய் இல்ல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படினா ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து நீ எங்க போயிருந்த உன எங்க எல்லாம் போய் தேடுறது ஆர்எஸ்வதி காடு என்னது கருவ காடு அந்த பக்கத்துல என்னமோ தேக்கையில எல்லாம் வச்சிருப்பாரு அது என்ன தொப்பா தேக்கந்தோப்பு வாழந்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு புளியந்தோப்பு எல்லா தோப்புல போய் தேடிட்டு எங்க போன நீ தோப்பு தோப்பு அலைஞ்சே ஆனா அரண்மனையில ஆமா இப்ப தேடி ஆமா ஏன்
ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? உடம்புல ஒரு மாதிரியா இந்த இருந்தது. மாதிரி தேங்காய் அங்க அப்படின்னு ஏனாடி நான் கடும் கோவத்துல இருக்கேன். நீ வந்து எங்க போனே? நீ என்ன காணாம தோப்பா நினைச்ச. சரி. அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? நேரா என்கிட்ட வந்தாரு. உன்கிட்ட வந்தாரா? ஆமா. என்ன பண்ணாரு வந்து? வந்த உடனே அடியே போடுனாரு. என்னத்த? டீ காபி தண்ணி. ஓ. போட்டு கொடுத்தனே. என்ன எதுல போட்டு கொடுத்த? இல்ல கப்புல. கப்புல. கப்புல குடுத்தியா செம்புல குடுத்தியா? கப்பு. ஏன்னா டீ கப் வந்து சொம்புல குடிச்சா குடிக்க முடியாது. சரி. கப்புல. நான் இங்க வந்தே 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு டீ போடுறதுக்கு அதாவது சொல்றப்பனா ஒரு பாலை காயக்கு கூட நீ எடுத்துக்கிட்டேன் டைம் எடுத்துக்கிட்டேன்னா 10 நிமிஷம் தான். அது மட்டும் அத விட்டா அப்படியே உடனே ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு கப்புல நீ கொடுத்த பாலையே இவ்வளவு நேரம் அப்பா ருசிச்சு குடிச்சிருக்காருன்னா நீ உன் செம்ப காமிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பாரா? ஐயோ அவருக்கு வயசாகி போச்சு. ஓ ஆமா வேண்டாம். அதனால அது கப்பல் மட்டும் இல்ல. திடீர்னு அவர் கிளம்பிருச்சு. என்ன கிளம்பிச்சு? ஏறி அடிக்க சொன்னாரு. என்னத்தல? அரண்மனையில ஒற்றையில நிறைய இருந்துச்சா? ஒற்றையவா? ஏறி அடிக்க சொன்னாரு. ஏன்டி மொட்டை மொட்டையா சொல்லி நான் தொலைக்கிற? சும்மா விட்டனா ஏணியை வச்சு மேல ஏறி ஒற்றையில அடிச்சிட்ட. அரண்மனையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த வந்து போறன்னு பாக்கும்போது ஒரே வேர்வை வாட தாங்க முடியல. ஆமா ஏன்னா நீ பக்கத்துல நிக்க மாட்டியே. ஆமா எனக்கு ஆகாது. அதனால வந்து போய் நம்ம கொல்லப்புறமா போய் குளிக்கலாம் போனேன். போனா துணி மணியில அவுத்து வச்சுட்டு பிறந்த மேனியோட குளிச்சுட்டு ஏய் நீ அப்படிதான் குளிப்பியாடி? எனக்கு அப்படிதான்டி குளிக்க பிடிக்கும். கொல்லப்புறம் குளிச்சிட்டு இருந்தா இந்த சின்ன சின்ன பசங்க இந்த 4 பேர் இருக்காங்க பாரு. யாரு இந்த 4 பேர்? அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அந்த பாவாடை தாவணியெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. சரியா அப்படின்னு ஐயே அந்த நாட்டை குடிச்ச பாரதியேக்கு எடுத்து போன தம்பி நான் என்ன கேட்டதுல புதுசா வாங்கி கொடுக்க மாட்டேனா? நந்த வனத்துக்கு வரணுமா வேண்டாமா? ஆமா வந்தே ஆகணுமே. சரி அப்படியே அம்மா கொட்டையோட வந்தோம்னா நாய் கடிச்சு போடும். அது மட்டும் இல்லையா ஊர்ல இருக்கவங்க தூக்கி போட்டா மீச்சு போடுவாங்க. ஒருத்தர் கூட விட மாட்டாங்க. ஆமாடியே. ஐயோ அதனால என்ன பண்ண அழுங்காம பார்த்த ஒருத்தரையும் காணோம். பக்கத்து வீட்டுல போய் பார்த்தேன். பார்த்து மாராய்க்க மத்தியானத்து தூங்கிட்டு இருந்தாங்க. சரி எழுப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்ல. அழுங்காம அந்த அக்காவோட பாவாடி தாவணி எல்லாம் எடுத்து நான் போட்டு வந்துட்டேன். அப்படியா? அந்த அக்கா வந்து பிறந்த மேனியோட படுத்திருக்காங்க. சரி ஏன் உன் கதையெல்லாம் அப்புறம் சொல்லு. நீ என்னதே சொன்னாலும் சரி. அம்மா வந்து உன்னை நான் மாட்டி விட்டு அடியில புடிக்க வைக்கல. வரட்டு அம்மா வர அடியில புடிச்சேன்னு வெச்சுக்க. அம்மா கூப்பிடு. ஆமா கூப்பிட்டா கூப்பிடு. அம்மா நாடு மத்தியானத்துல போய் கத்துற மாதிரி கத்திட்டு இருக்க முகரே பாரு. சரியா கூப்பிடு. என் கற்பழிக்கிறாங்களா கூட்டு போய் கரவ கடுப்புல ஒழுங்கா கூப்பிடு. அம்மா 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 வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க பாக்கிறேன். ஆமா வண்டி கிளம்ப போகுது. அம்மா கருவாடு விக்குது வாங்க. ஆமா கருவாடு. அம்மா ஜின்னா கர் ஜனா கர் ஆகர் ஜின்னா கர் ஏ காகர் ஜின்னா கர் ஜனா கர் ஜின்னா கர் கண்ணிமானோ ஓடுது பாரு
சரி நான் என்ன பண்ணேன்? ஏன் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் ஏற்கனவே உண்டாயிட்டம்மா. ஏய், நான் அந்த மங்களம் சொல்லல. சரிம்மா. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என்று அப்படியா? வளர்க்கிறேன். ஆமா. சரிம்மா. ஆமா, நான் உனக்கு கேள்விப்பட்டேன் உண்மையா? இன்னுமா? அரண்மேலே தந்தை புதுசா ஒருத்திய. ஆமாமா. அங்க வாங்க பின்னாடி திரும்பி. குரலா குரல் மாதிரி இருக்கா? ஏய், அவளும் பெண் தானே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைய போய் பெண்ணுன்னு சொல்லுங்க. வணக்கம், இவ்வளவு சுறுசுறுப்பா பயங்கரமா இருக்கு. உனக்கு சுணக்கம் எல்லாம் புரியுங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் உங்களை இந்த இடத்துல சந்திச்சது கோவமா இருக்குமா? ஏன்? ஏமா? ஆமா. மங்களம் உண்டா? இருவருக்குமே மங்களம் உண்டாகி 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக வளர்வாயாக. ஏய் போடி. ஏய், வாழ்க வாழ்க. அதாவது வந்து நீங்களும் சொல்றீங்க போற மேடையில போற 16 பெற்று பெருவாழ்வார்கள் மங்களம் உண்டாகட்டும் சொல்றீங்க. சரி, நானும் ஊருக்குள்ள போய் பாக்குறேன். எதுக்கு? ஒண்ணும் உண்டாக மாட்டேது, உடம்புதான் குண்டாகுது. அந்த உண்டாகிற சொல்லுங்க. 16 செல்வங்கள் 16 செல்வங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு. இல்ல. அப்புறம் எப்படி உண்டாகுங்க? எதுக்கு இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது? ஆமா, உங்களை சேராம சேர்ந்திருக்கோம், ஆமா. கூடாம கூடி இருக்கோம். இந்த இடத்துக்கு நீ வந்ததும் ஆமா. இவன் வந்ததும் ஆமா. என்னமா இருக்கு? என்ன மயிலா இருக்கு? என்னடி இல்ல என்னமா இருக்கு நந்தவனம்? இவளை எங்கிட்ட இருந்தே கண்டுபிடிச்சீங்க? துரு 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 துருன்னு இருக்காரு. நான் கண்டுபிடிக்கலாமா? அப்பாதான் புதுசா கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காரு. புதுசா வச்சிருக்காரு. இங்க பாரு, மான்கள் ஓடுவதும் மான்கள் ஓடுவதும் மயில்கள் ஆடுவதும் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் கூவுவதும் போயிடுச்சுமா. எழுத்தை பார்க்கும்போது பூக்கள் எல்லாம் பூத்து பூத்து குலுங்குகிறது. டேய், பூத்து குலுங்குது. பூத்து குலுங்குகிறது. அதுல ஒரு பறவை சொயிங்க பறக்குமா பாருங்க. அது மட்டும் இல்ல, ரத்தமலை சத்துல ரத்தமலை சத்துல இரண்டு மலைகளுக்கும் நடுவில் அருவி கொட்டுது. அருவியை பார்க்கையில எனக்கு அதை பார்த்தது ஒரு ஆசை வந்துருச்சு. கேளுமா? என்ன சார்? அந்த மாதிரி அதுல இருந்து தண்ணி சொய்யின்னு வருதா? எனக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்கணும் போல இருக்குது. ஏய் புள்ளைய விடுவேன். அது இல்ல, நாமக்காளி புதுசு புதுசா சந்திக்கிறதுல பழக்கம் வரத்தானே செய்யும். அதனால இந்த இடத்துக்கு வந்ததுமே சாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களே எப்படி நினைக்கிறீங்க? ஆமா, ஒரு துளி மணி நேரமா இங்கே டான்சராக நடிக்கும் சங்கீதா அவர்களுக்கும், கரூரை சேர்ந்த ரத்னம் பப்புன் அண்ணன் அவர்களுக்கும், ராஜ நடிகை எனக்கும், அண்ணன் சக்திவேல் சக்திவேல் கோயில் பூசாரி 100 அன்பளிப்பு கொடுத்து மூவருக்கும் 100 செல்வங்கள் வாரி வழங்கி உள்ள அண்ணன் அவர்களுக்கு என் சார்பும் என் கலைக்குடும் சார்பும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. வணக்கம். சந்தன கருப்பு கோவில் பூசாரி சக்திவேல் அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். அது இல்லாமல் அவர்கள் குடும்பம் மென்மேலும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அந்த சந்தன கருப்பை வேண்டுகிறோம். நன்றி நன்றி. இழந்த வணக்கம். அதனால சுள்ளுல சுருக்குல போயிருவோமா? பச்சை மிளகாய் கிள்ளி அதுல வச்ச மாதிரி இருக்கு. யாராவது தூங்குறாங்களா?
நேரத்தை காணோம். எங்க போனாலும் தெரியும். எங்க போனாலும் தெரியல. எல்லாத்தையும் போய் தண்ணியை போட்டு எழுப்பு. தண்ணியை போட்டு எழுப்பலாம்னு தான் பாக்குறேன். ஏன் 10 மணியோட கடை அடைச்சிட்டாங்க. ஏய் நான் சொன்னது பச்சை தண்ணி. பச்சை தண்ணி. குடிக்கிற தண்ணி. ஆமா. சரி. சொடி கிளியங்க சொல்லு சொல்லு சொந்த கிளிய நீ வந்து நில்லு கண்ணு குயில் தான் காத்து கிடக்கு கண்ணுறங்காம கட்டு குயில் என்ன குத்தி கொள்ளு தொட்டு அணைக்காம விட்டு கொள்ளு சொடி கிளியங்க சொல்லு சொல்லு சொந்த கிளிய வந்து நில்லு கண்ணு குயில் தான் காத்து கிடக்கு அவதான் நீயே தண்ணி போட்டு எழுப்ப சொன்னீங்களா அதான் போய் எழுப்பிக்கிருக்கா. சேர்ல உட்கார்ந்துட்டே பாக்குறாங்க. அடியே என்ன சொன்ன? சேர்ல உட்கார்ந்து பாக்குறாங்க. சரி. அதனால வந்து காலையில மட்டும் 5000 ரூபாய் சம்பளம் வேணும்னு கேக்குறீல. சரி. ஆட்டம் போடலாம்ல. நான் நின்னுட்டே பாடிட்டு இருந்தா இவங்களுக்கு பிடிக்குமா? அதனால எனக்கே பிடிக்கல. சரி. ஆட்டம் போடு. நானுமா? என்னை எது கூட்டு வந்திருக்காங்க? என்னை எது கூட்டு வந்திருக்காங்க? அந்த இடத்துல வந்து ஆமா வள்ளியம்மாள ஆடணும் அப்படிங்கறாரு. வள்ளியம்மா ஆடணும். அப்ப ஜோரா எல்லாரும் ஒரு தடவை கை தட்டலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி வந்து ஜாயின் பண்ணிக்கவா. எல்லாத்தையும் தண்ணியை போட்டு எழுப்பிட்டியா? கண்டிப்பா ஆடுறேன். ஏன்னா என்னை வளர்த்து விட்ட ஊர் இது. நானாம போவேனா? அதனால எப்படி தெரியுமா? சொக்குப்படி வச்சிருக்கேன் அம்மா. என்ன சொக்க வச்சு எட்டி நிக்கல அம்மா. கேட்டு
அதனால அப்ப வந்துடுறான் சரி அடிச்சு போடுவாரு. ஆமா நல்லா சீக்கிரம் போயிருமா? ஆமா. எப்படி பண்ணுமா? அலோலோ 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 சோ அலோலமே ஏன் அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? கல்லால அடிச்சு விரட்ட கூடாது, கல்லாலே அடிக்க கூடாது, சொல்லால அடிச்சோம். ஆமா ஒரு பறவை கூட எந்திரிச்சு போகல. ஆனா இருந்தாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க உட்கார்ந்துக்கிறது பூரா ஞான பறவைகள். ஆமா அதனால போக ஏய் ஞானம் ஞானம் ஆமா ஆமா அதனால என்ன செய்யலாம்? அதாவது வந்து நீ பாதியிலே விட்டுட்டு வந்துட்ட. என்னத்த? அதாவது முருகனை வந்து பூஜை செஞ்சுட்டு போது பாதியில வந்துட்டே இல்ல. அந்த எந்த குறை இருந்தாலும் கண்ணல் குறை இருக்க கூடாது. அதனால வந்து முருகனை வேண்டு. ஆமா அப்பதான் பறவையில போகும். சரி இதான் இந்த திணை இடம். ஆமா தவத்துக்குரிய இடம். யார் வருவா? முனிவர்கள் வருவார். ஆமா அவர்கள் வந்தாருன்னா என்ன செய்யணும்? அவர்கள் வந்தவர்களை வந்து நல்ல முறையில் வந்து உபசரிக்க வேண்டும். ஏய் அதாவது வந்தவர்களுக்கு சரி சரி நல்ல வரவேற்பு கொடுக்கணும். வந்தவர்களுக்கு நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும். உபசரிச்சு ஆசைப்பட வேண்டும். அதாவது வந்து அவ பால் கொடுப்பா, நான் பழம் கொடுப்பேன்,
கொடுப்பாரு? என்ன கொடுப்பீங்க? அதாவது வந்து அவர் பால் கொடுப்பாங்க. சரி. நான் பழம் கொடுப்பேன். அப்படியா? முனிவர் வந்தாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் பழம் கொடுக்குறேன், நீ வேணா பால் கொடு. ஏப்பா இதெல்லாம் ஊரே ஏத்துக்க மாட்டாங்கப்பா. நீங்க மட்டும் ஆசீர்வாதம் இல்லாம என்னையும் அழைக்க வேண்டும். உங்களை கூப்பிடுறேன். சரியா? அதனால சென்று வாருங்கள். ஆமா. நான் பாதி பூதி நிறுத்தி விட்டேன் அல்லவா? ஆமா. அதனால் நான் முருகனை வேண்டிக்கிறேன். ஆமா. ம். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை